Welcome to Tamil Maths Guru channel. In this class நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 3.16 ல 7th row ல third sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus y plus z y plus z is equal to 9 5 7 two matrices equations கொடுத்திருக்காங்க. இத வச்சு நம்ம என்ன பண்ணனும்னா இங்க x y z ஓட values find out பண்ணனும். First given என்ன கொடுத்திருக்காங்களோ பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க x plus y plus z, next x plus z, next y plus z. Is equal to 9 5 7. Next நல்லா observe பண்ணுங்க. எப்பவுமே two matrices வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா அதோட corresponding elements வந்து ஈக்குவல். corresponding elementsனா அதுக்கு நேரா இருக்க elements. இப்போ x plus y plus z எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா 9 க்கு ஈக்குவல் ஆகும். நெக்ஸ்ட் x plus z வந்து y 5 க்கு. நெக்ஸ்ட் y plus z is equal to 7. corresponding elementsனா அது அதுக்கு நேரா இருக்கிற elements. சோ இப்போ comparing on both sides பண்ணலாம் பாருங்க. So comparing on both sides பண்ணா என்ன வரும் பாருங்க x plus y plus z is equal to 9. next என்ன இருக்கு பாருங்க x plus z is equal to 5. next என்ன இருக்கு நமக்கு y plus z. so y plus z is equal to 7. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா x y z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆ எடுத்துக்கோ. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க y plus z எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூஷன் பண்ணோம்னா y plus z ஓட வேல்யூ என்ன இருக்கு 7 இருக்கு. சோ இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னா இந்த y plus z plus ல வந்து அந்த 7 சப்ஸ்டிட்யூஷன் பண்ண போறேன். சோ x plus y plus z ஓட வேல்யூ என்ன 7 is equal to 9. next x is equal to plus 7 equal to இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும் -7. so x is equal to 2. so இப்போ x ஓட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு நமக்கு 2 வந்திருக்கு. இப்போ இந்த x எடுத்துட்டு போய்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூஷன் பண்ணோம்னா z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ பாருங்க substitute x is equal to 2 in equation number 1. so x plus z is equal to 5. x ஓட வேல்யூ என்ன 2. so 2 plus z is equal to 5. z is equal to 5 plus 2 வந்து equal to இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும் -2. so z is equal to 3. so இப்போ z ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா நமக்கு 3 இருக்கு. so இப்போ x ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் z உம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த z ஓட வேல்யூ எடுத்துட்டு போய்ட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூஷன் பண்ணோம்னா y ஓட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். so பாருங்க substitute z is equal to 3 in equation number 2. equation number 2 என்ன இருக்கு நமக்கு y plus z is equal to 7. so y plus z ஓட வேல்யூ என்ன 3 is equal to 7. so y is equal to 7 minus 3. so 7 minus 3 னா வேல்யூ எவ்வளவு நமக்கு 4. so y is equal to 4 is the answer. இப்போ x ஓட வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 2, y ஓட வேல்யூ 4, z ஓட வேல்யூ 3.